சூரியன் உதிக்கும் முன்பே விழித்துக் கொள்ளும் அந்த சிறுவன் பழைய யூனிஃபார்மை அணிந்தாலும் அவன் கனவுகள் மட்டும் புதிதாக இருந்தது. மற்ற குழந்தைகள் சைக்கிளில் பள்ளிக்கு சென்றார்கள். ஆனால் அவன் காலணி இல்லாமல் மண் சாலையில் நடந்தான். கையில் இருந்தது பழைய புத்தகப்பை, மனதில் இருந்தது பெரிய கனவு. அன்று வகுப்பறையில் ஆசிரியர் ஃபீஸ் பற்றி கேட்டார். சார், இன்னும் கட்ட முடியல. அந்த ஒரு வார்த்தை முழு வகுப்பையும் அமைதியாக்கியது. நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். சரி நண்பா, இதில் பகிர்ந்து சாப்பிடலாம். அந்த இரவு அம்மா பழைய பெட்டியில் பணம் தேடிக்கொண்டிருந்தார். ஆனால் கடத்தது சில நாணயங்கள் மட்டும். அம்மாவின் கண்களில் இருந்த கவலையை பார்த்ததும் அவன் அமைதியாக தலையை குனிந்தான். அடுத்த நாள் பள்ளிக்கு பிறகு அவன் தேநீர் கடையில் டம்ளர்ஸ் கழுவ ஆரம்பித்தான். சிறிய கைகள் வேலை செய்தது. ஏனெனில் அவன் கனவு படிப்பை இழக்க விரும்பவில்லை. மாலை நேரத்தில் அங்கே வந்த ஆசிரியர் மாணவன் வேலை செய்வதை பார்த்ததும் உறைந்து நின்றார். அப்போதுதான் அந்த சிறுவன் ஏன் ஃபீஸ் கட்ட முடியவில்லை என்பதை உணர்ந்தார். அடுத்த நாள் அசெம்பிளியில் ஆசிரியர் எல்லா மாணவர்களும் ஒரு விஷயம் சொன்னார். இந்த சிறுவனின் கனவை நாமெல்லாம் சேர்ந்து காப்பாற்ற வேண்டும். ஒரு பள்ளி முழுக்க அவனுக்காக கை நீட்டியது. அன்று மாலை சிறுவன் வீட்டின் முன் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தான். அம்மாவின் கண்களில் பெருமை, அவனின் கண்களில் நம்பிக்கை. ஏழ்மை அவனை தடுக்க முயன்றது, ஆனால் கல்விக்கான ஆசை அவனை வெற்றியடைய வைத்தது.